வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மாற்றம் இல்லையேல் ஏமாற்றமே. மனிதன் சீக்கிரமாக மாற்றத்தினை விரும்புவதில்லை. உள்ளான மனிதனின் மாற்றம் அவனுடைய குறிக்கோளை, வாழ்க்கையை நோக்கும் விதத்தினை, அவுட்லுக் ஆஃப் லைஃப், செயல்முறைதனை, பழகும் விதத்தினை, ரிலேஷன்ஷிப், மற்றவர்களை குறித்த கரிசனை, கன்சர்ன், நித்தியத்தினை குறித்த நினைவினை, உலகத்தின் பொருட்களை கையாளும் விதத்தினை, ஹேண்ட்லிங் மெட்டீரியல் திங்ஸ் போன்ற அனைத்தினையும் மாற்றிவிட வல்லமையுடையது ஆகும். ஆவியில் பிறந்த அனுபவம் உடைய அநேகரின் வாழ்க்கையில் இதனை காண்பது இன்றைக்கு அரிதாகி வருகிறது. மனம் திரும்புதல் என்ற வார்த்தையோடு குணப்படு என்ற வார்த்தை இணைக்கப்பட்டால், மனம் திரும்பி குணப்படுங்கள், அப்போஸ்தலர் 3:20, இது எளிதாகும். ஆனால் இன்றைய பிரசங்கப்பிடத்தில் மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையினை கேட்பது அரிதாகிவிட்டபடியினால், குணப்படுதலையும் மேலே சொன்ன புதிய வாழ்வின் நெறிமுறைகளையும், பிரின்சிபிள்ஸ் காண்பது கனவாக மாறி வருகிறது. மெய்யான மனம் திரும்புதல் நடக்கும்போது அங்கே செய்த பாவத்தினை குறித்த உணர்வுகள் கண்ணீரை வரவழைக்கும். லூக்கா 7:38. நன்றி பெருக்கு ஆண்டவரை அதிகம் நேசிக்க செய்யும். லூக்கா 7:43. அநியாயமாய் வாங்கினவைகளை, களவாய் எடுத்தவைகளை திரும்ப கொடுக்கும். லூக்கா 19:8. தன்னால் காயப்பட்டவரின் காயங்களை தானே கழுவிடும். அப்போஸ்தலர் 16:33. தவறாய் பயன்படுத்தப்பட்ட புஸ்தகங்கள், பொருட்கள் எரிக்கப்படும். அப்போஸ்தலர் 19:19. வீட்டின் கதவுகளை தேவ மக்களுக்கு வலிய வந்து திறந்து கொடுக்கும். அப்போஸ்தலர் 16:15. மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் தேவ மக்களோடும் இணைந்து செயல்பட்டு ஐக்கியம் கொள்ளும். அப்போஸ்தலர் 2:46. கர்த்தரை அறிவிக்க துடிக்கும். அப்போஸ்தலர் 9:20. புதிதாக பிறந்த குழந்தையின போல தேவ வசனத்திற்கு ஏங்கும். 1 பேதுரு 2:3. தேவ கட்டளைகளை நிறைவேற்ற தீவிரம் காட்டும். அப்போஸ்தலர் 8:36. அவருடைய சித்தம் தன் வாழ்வில் வெளிப்படவும் அதனை நிறைவேற்றும் வேண்டி என்ற துடிப்பில் சம்பூர்ணமாய் அர்ப்பணிக்கும். அப்போஸ்தலர் 9:6. தங்களுக்கு தேவனை காண்பிப்பவர்களை மரியாதை செய்யவும் அவருடைய தேவைகளை சந்திக்கவும் தயக்கம் காட்டாது. அப்போஸ்தலர் 28:10. ஏன், கண்களை பிடுங்கி கொடுக்க கூட ஆயத்தமாயிருக்கும். கலாத்தியர் 4:15. அவருடைய புதிய வாழ்வினை குறித்து தூரத்தில் உள்ள ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:8. உபத்திரவத்தினை சகிக்கும் குணம் நிரம்பி வழியும். எபிரேயர் 10:33. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என சொல்லுவதனை அடையாளம் கண்டுகொள்ளும். வெளிப்படுத்தல் 2:2. இந்த அச்சடையாளங்கள் அவர்கள் வாழ்வில் பளிச்சிடும். இதனை அல்லாமல் நம்முடைய செயல்முறைகளிலும் தேவன் மாற்றங்களை காண விரும்பும் நேரங்கள் உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷருக்கு 3ஆம் முறை தரிசனம் தந்த நாளின் காலையில் நடந்த காரியத்தினை குறித்து சிந்திக்கும் கால் இது தெள்ள தெளிவாக விளங்கும். யோவான் 21:1-14 வசனங்களை வாசித்து பார்த்தால் ஒரு உண்மையினை கண்டுகொள்வது எளிது. இரவெல்லாம் மீன் பிடிக்க முயற்சி செய்தும் ஒன்றும் பிடிக்காத நிலை ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றால், இல்லை என்ற வெறுமையும் ஏமாற்றமும் அங்கலாய்ப்பும் மிகுந்த உத்தரவே சீஷரிடமிருந்து புறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் கட்டளை தருகிறார், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று. வசனம் 6. உலகில் கிட்டத்தட்ட அனைவருமே வலது கையையே பிரதானமாக பழுவான வேலைக்கு உபயோகிப்பதனை காணலாம். எனவே வாழ்நாள் எல்லாம் வலது கையில் கனமான அல்லது பழுவான வலையின் பகுதியை வைத்துக்கொண்டு இடது பக்கமே வலையை வீசி மீன்பிடிக்க கற்றுக்கொண்டிருந்த மீன் பிடிக்கும் சீஷருக்கு இப்பொழுது நேர் எதிர்மறையான ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. ஆயினும் அந்த கட்டளைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய பழக்கத்தினை, பாரம்பரியத்தை, ட்ரெடிஷன்
லகுவான காரியத்தினை சீஷர்கள் மாற்றிக்கொண்டதின் நிமித்தம் 153 பெரிய மீன்களை வலை கிழிக்கப்படாமல் பிடித்தார்கள் என்பது பேருண்மை. இன்று அதே மாதிரியாகத்தான் பெரிய ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள நாமும் நம்முடைய முறைகளை செய்து வருகிற அன்றாட ருட்டீன் காரியங்களை மாற்ற வேண்டியிருக்கலாம். அநேக ஊழிய முறைகளை மாற்றினால் நாம் பெரிய மீன்களை பிடிக்கலாம். அதுவும் வலை கிழியாமல் பலத்த ஜாதி உன்னிடத்திற்கு வரும் என்ற தேவ வாக்குத்தத்தம் சபைகளில் நிறைவேறுவதற்கு ஏசாயா 60:11 நம்முடைய ஊழிய முறைகள் மாற்றப்பட வேண்டியதாயிருக்கும். படகின் வலது பக்கத்தில் மோதி அடிக்கும் மீன்களை பார்க்கக்கூடாதபடிக்கு சீடர்களின் கண்கள் அவருடைய பழைய முறைகளை பின்பற்றினாலேயே அடைக்கப்பட்டிருந்தது. கவனம் திருப்ப வேண்டிய அவசரம் உண்டு. இன்று இத்தனை காலம் அப்பியாசிக்கப்பட்டு வந்த முறைகள் மாற்றப்பட வேண்டிய காலம் இதுதான் என நான் நம்புகிறேன். அது ஆவிக்குரிய காரியங்களுக்கு பொருந்தாது என ஆவிக்குரியவளாகிய நாம் சொல்ல முடியாதே. சத்துரு எல்லா கோணத்திலும் ஜனத்தினை வஞ்சித்து வருவதனை காணுங்கால் ஒன்றுமில்லை என்ற அவலக்குரல் மாற நாம் தேவன் சொல்கிற புதிய வழிமுறைகளை கேட்கவும் செயல்படுத்தவும் உதவி செய்வாராக. தீர்க்கனாக அழைக்கப்பட்டிருந்த ஆரோனை கர்த்தர் ஆசாரியனாக மாற்ற விரும்புவதனை காண்கிறோம். யாத்ராம 7:1-28:1. அதாவது தேவனுடையவைகளை பேச அழைக்கப்பட்டவன் தேவனுக்காய் பேச அழைக்கப்பட்டவனை ஜனங்களுக்காக பேச ஆசாரிய ஊழியம் தருகிறார். மறுக்கவில்லை ஆரோன். ஆசாரியனாக இருந்த எரேமியாவை தீர்க்கனாக மாறச் சொல்கிறார். எரேமியா 1:1-5. அப்படியே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழைப்பிலே மாற்றம் இடையில் ஊழியத்தின் மத்தியில் உண்டாகிறது இவர்களுக்கு. எசேக்கியேல் 1:3-3:1. கம்பீரமாக ஜே என்ற பட்டணத்தில் வெற்றி ஊழியம் ஒன்றினை செய்து வருகிறான் பிலிப்பு. பட்டணத்தில் ஒரே களிப்பு, சந்தோஷம். அப்போஸ்தலர் 8:8. எருசலேமிலிருந்து அப்போஸ்தலரும் வந்து உதவுகின்றனர். ஆனால் திடீரென்று கர்த்தருடைய தூதன் எழுந்து வனாந்திர மார்க்கமாய் அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 8:26. உடனடியான கீழ்ப்படிதல். வசனம் 27. ஊழிய முறையில் மாற்றம், ஊழிய இடத்தில் மாற்றம். அதற்கு பின்னர் ஆவியானவர் பிலிப்பை சமாரியாவில் கொண்டு விடவில்லை, மாறாக ஆசோத்திலே கொண்டு போய் விடுகிறார். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் போதகராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்த பர்னபா, பவுல் மிஷனரிகளாக மாற்றப்படுகிறார்கள் ஆவியானவரின் கட்டளையால். அப்போஸ்தலர் 13:1-3. இன்றைக்கு சபையின் நடுவில் கிரியை செய்யும் ஆவியானவர் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வதில்லையோ? பெரிய மீன்கள் வேண்டும் சபைக்கு. அதற்கு நமக்கு இரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளும் நம்முடைய செயல்முறைகளில் அணுகுமுறைகளில் மாற்றங்களை செய்ய சொல்கிறார் தேவன். கீழ்ப்படிந்தால் அது நடக்கும். அவருடைய சத்தம் சில வேளைகளில் எல்லா காதுகளிலும் விழுகிறதில்லை. அப்போஸ்தலர் 22:9. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாவது அதனை கேட்குமா? அப்போஸ்தலர் 9:15. அவர் வார்த்தையினை நடுக்கத்தோடு எழுந்து கேட்க ஆயத்தமாவோர் யார்?